Psalm 119 verse 48 says, I will meditate on your commandments. உம்முடைய பிரமாணங்களை நான் தியானிப்பேன். So we are coming to the end of this alphabet called Va, which is like conjunction. நான் முன்னாடியே சொன்னது போல conjunction and போல இந்த ஒரு வார்த்தை, இதுக்கு ஒரு பெரிய மீனிங் இல்லை, பட் ஸோ பியூட்டிஃபுல்லி அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ we have been meditating, we abide in God. நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது God will be in all the activities of our life. நம்மளுடைய ரெஸ்பான்சஸில் இருப்பார், நம்ம டிசிஷன்ஸில் இருப்பார். God will be in our decisions, God will be in our talk, in our walk, அப்புறம் in our desires. Today God will be in our thoughts. Hallelujah. எல்லாவற்றிலையும் கர்த்தர் இருக்கும்போது நமக்கு ஒரு பதஷ்டம் இருக்காது, ஒரு பயம் இருக்காது, ஒரு குழப்பம் இருக்காது. ஸோ சிந்தனைன்றது இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய சிந்தனைக்குள்ள கர்த்தருடைய யோசனைகள் இருக்கும்போது, கர்த்தர் ஆளுகை செய்கிற சிந்தனையாக இருக்கும்போது, சிந்தனையில் தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஆகும் எல்லாமே. ஒரு பயமோ ஒரு குழப்பமோ எல்லாம் இங்கே மனசில் தான் வரும். பிஃபோர் வி ஸ்பீக் எவ்ரி திங் இங்கே தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்மளுடைய சிந்தனை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அதை ரொம்ப லைட்டாக எடுத்துப்போம். வி டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட். என்ன யோசிக்கிறோம், என்ன மனசில் போயிட்டுருக்கு, என்ன காரியங்களை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம யோசிக்கிறோன்றது நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் லாட் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆகிடுதுன்னா, கொஞ்சம் நாள் அடைவில் ஒரு காரியத்தை, பயமான காரியத்தை நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கும்போது என்னென்னா, அது ஃப்யூச்சரில் வித்தின் அ ஃபியூ டேஸ் கூட சொல்லலாம், ஒரு பதஷ்டம் வந்துடும். நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையில், ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஒரு மலை போன்ற ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷனை நம்ம தியானிக்கும் போது அதில் சமாதானமே இருக்காது. பயம், அவங்க முகத்தை பார்க்கும்போது பயந்து போயிருப்பாங்க, ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். பட் இஃப் காட் இஸ் இன் அவர் தாட்ஸ், how beautiful it will be. Hallelujah. So 3 tips அதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். First of all, I want to encourage you to fill our thoughts with God thinking. அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, ப்ரேயர் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எவ்ரிபடி ஆர் ப்ரேயிங். பட் அதர் தேன் தட், நம்மளுடைய சிந்தனையில் I want to encourage you, think பியூட்டிஃபுல் திங்ஸ், அட்மயர் காட் இன் யுவர் தாட்ஸ். அதாவது இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, பண்ணியிருந்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல். பண்ணாதவங்களுக்கு ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. நீங்கள் நார்மலாக இருக்கும்போது வேறு ஏதாச்சும் யோசிக்கிறதுக்கு, அந்த லைட்டை குறித்தோ, இந்த வெயிலை குறித்தோ, இல்லைனா டிராஃபிக்கை குறித்தோ யோசிக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் பாஸ். நான் இது சிம்பிள் ஐடியா கொடுக்குறேன். ஜீசஸ், யூ ஆர் சச் அ குட் காட், ஹவ் பியூட்டிஃபுல் யூ ஆர். எப்படி எங்களை சிருஷ்டித்தீங்க, தாவீதுக்கு எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, பா பியூட்டிஃபுல் இல்லை. அப்போஸ்தலன் பால்க்கெலாம் நீங்கள் என்னென்னலாம் ரெவலேஷன் கொடுத்தீங்க. திங்க் லைக் தேட், ஸ்டார்ட் திங்கிங் லைக் தேட். அட்மயர் ஜீசஸ், அட்மயர் காட், அட்மயர் ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஸோ வித் அஸ். ஸோ வென் யூ ஆர் டூயிங் நத்திங், வேண்டாத சிம்பிள் திங்ஸை யோசிக்கிறதுக்கு பதிலாக அட்மயர் ஜீசஸ், அட்மயர் ஆல் இஸ் பியூட்டிஃபுல் ஒண்டர்ஸ் ஒர்க்ஸ். உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியத்தையும், பா என் வாழ்க்கையில் அப்படி செஞ்சீங்கல்ல அப்படின்னு. ஸோ ஃபில் அது, ஐ எம் ஆஸ்கிங் யூ டு ஃபில் யுவர் தாட்ஸ். ஸோ யுவர் தாட்ஸ் வில் பி ஃபில் வித் சம்திங் அபவுட் காட் சென்ட்ரிக், காட் ரிலேட்டட். ஹல்லேலூயா. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் டூ. செகண்ட் 2 திங்ஸ் டோன்ட் டூன்னு சொல்ல போகிறேன். டோன்ட் என்னென்னா, சிலவங்க சொல்லுவாங்க நான் எதுவுமே யோசிக்கிறது இல்லை, எம்டி மைண்டாக விட்டுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் எம்டி மைண்டாக விட்டிங்கன்னா வேற ஒருத்தன் தான் வந்து அதை ஃபில் பண்ணுவோம். புரியுதுங்களா? எம்டி ஏதாவது டெவல்ஸ், ஐடில் மைண்ட் இஸ் டெவல்ஸ் ஒர்க் ஷாப்புன்னு சொல்லுவாங்க. நான் எதுவுமே யோசிக்கிறது இல்லை, அப்படி தான் இருப்பீங்க. கொஞ்சம் நாளுக்குள்ளே என்னாகும், பிசாசு ஒன்று வேண்டாத யோசனைகளையோ வேண்டாத சிந்தனைகளையோ அவன் பாட்டு ஜாலியாக அவர் வந்து ப்ளே கிரவுண்ட் மாதிரி விளையாடிட்டு இருப்பார். நெவர் allow your mind to not be thinking of anything. ஒன்றும் இல்லையா, just fill it with the verses, with scriptures of God. Hallelujah. So no, don't leave it as empty. Also, the third thing is, don't fill your thoughts with what people are saying. people சொல்கிற இன்ஃபர்மேஷன், people சொல்கிற கமெண்ட்ஸ், people சொல்கிற அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ், அதெல்லாம் வைத்துட்டு நிறைய பேர் என்னமோ ஒருத்தவங்க ஒரு சின்ன ஒரு கமெண்ட் அடிச்சிட்டா அவங்க மைண்ட் ஃபுல்லாக அதே ஓடிக்கிட்டு இருக்கும். கரெக்டாக? இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, எதுக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க, அவங்க அப்படி அந்த மாதிரி பேசுனாங்க, எதுக்கு அப்படி பேசுனாங்க, இது உண்மையாக இருக்குமா, இந்த காரியம் பொய்யா இருக்குமா, அதை ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஹியூமன்ஸுடைய கமெண்ட்ஸ், ஹியூமன்ஸுடைய பேச்சு, ஹியூமன்ஸுடைய டிசையர்ஸ், நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னா அதை உங்கள் மைண்டில் நீங்கள் வைக்க வேண்டாம். வாட் ஐ மீன்? ஏன் ஒருத்தவங்க சொல்கிறாங்க பேசிட்டு, ஓகே ஃபைன், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சொல்கிறாங்க, நான் இதை செய்ய போகிறேன், குட், ஆசம், எக்ஸலன்ட், அதோடு மறந்துடுங்க.
அவங்க ஏன் அதை பண்ண போகிறாங்க? டோன்ட் கோ அண்ட் பாண்டர் தட், யூ நோ வாட் ஐ மீன். அவங்க ஒரு செயல் பண்ண போகிறாங்க, ஆர் அவங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்துருச்சு, அப்ரிஷியேட், ஹalleluya. அதை போய் வீட்டில் உட்காந்துட்டு யோசித்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, அவங்க இது பண்ண போகிறாங்களா, அப்போ வேறு ஏதோ செய்ய போகிறாங்க. கான்ஸ்பிரசி நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அவங்களே ஒரு கான்ஸ்பிரசி, இது நடந்தா அது நடந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. No, we don't want to do that. Let's live a very simple, God-filled, thoughtful life. Hallelujah. So, fill, அதுக்கு தான் நான் first point I said, fill. So, அது எப்படி நீங்கள், how will you admire God? You need to know the word of God. அதனால தான் we are doing this quiet time. So, we will help you to admire God. God is such a wonderful God. Holy Spirit is so beautiful. Jesus is fantastic. நீங்கள் அதை வசனங்களை படிக்க எவ்ரிடே எனக்கு வந்து நியூ ட்ரெஷர்ஸ். நான் ஒரு சீக்ரெட்ஸ்னு ஒரு என்னுடைய நோட்ஸில் ஒரு நோட் புக் வச்சுருக்கிறேன். எவ்ரிடே ஐ ஃபைண்ட் சம்திங் நியூ. வசனம், வாவ், இது நான் பார்த்ததே இல்லை, இன்னைக்கு ஐ ஃபவுண்ட் சம்திங் நியூ. ஸ்டெல்லிங் பாஸ்டர், டுடே ஐ ஃபவுண்ட் தி ஸ்கிரிப்சர், இந்த மாதிரி நான் படித்தது இல்லை. உடனே அந்த சீக்ரெட்ஸ் எவ்ரிடே ஐ ரைட் இட் ஆஃப். ஸோ ஹேவ் அ சீக்ரெட் புக் பிட்வீன் யூ அண்ட் யுவர் காட். ஸோ யூ வில் பி ஏபிள் டு ஃபில் யுவர் தாட்ஸ் with God related thinking. So you don't have to be anxious. உங்களுக்கு பயம் வராது, பதஷ்டம் வராது, குழப்பம் வராது. ஏன்னா ஃபுல்லாக வந்து காட் ரிலேட்டடாக தான் இருக்கும். கமிட் பண்ணி ப்ரே பண்ணலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த வசனத்துக்காக நன்றி. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மகிழ்ச்சியாக இருந்தேன் உம்முடைய நியாயப்பிரமாணங்களை நான் யோசிக்கும் போது. ஐ லவ் டு மெடிடேட் ஆன் யுவர் கமெண்ட்ஸ் லார்ட். அதே போல் எங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை தாங்க. உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது உண்மையே எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் வைத்து கொண்டு நாங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழும்படியாக கிருபை தாருங்க கர்த்தாவே. எங்களுக்கு எதிராக என்ன போராட்டம் வந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறது, அந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழும்படியாக எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். பிளஸ் everyone, Lord. Let this day and this week be a blessed week, Lord. We give you all the glory. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Be blessed. Have a wonderful week. God is with you. God will be in your thoughts. Be blessed.